ஒரு சின்ன கான்வர்சேஷன். இப்ப நான் தான் உன் பைக். உனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்குமா? ஏன் இப்படி கேக்குற? சொல்லு. உன்னைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய சந்தோஷத்துல, துக்கத்துல, தனிமையில, ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே நீ ஒரு பெரிய பெரிய பார்ட்டா இருந்திருக்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். நீ அந்த டிவில அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன பார்த்து, ரோட்ல காசே இல்லாம அந்த போஸ்ட் ஆன் வாய போலன்னு பார்த்து, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து இஎம்ஐல என்ன நீ எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஒருத்தர் என்னை தேடி வராங்களா, என்னை எடுத்து அவங்க லைஃப்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்போல இருந்து இப்போ வர எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி கிடைச்சிருக்கு. நீ என் லைஃப்ல வந்துட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எல்லாமே சூப்பரா நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால அதுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அட் தி சேம் டைம் நான் உங்ககிட்ட சாரியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நிறைய நேரங்கள்ல உனக்கு பெட்ரோல் ஊத்தாம, உன்னை பஞ்சர் ஆக்கி, நிறைய இடங்கள்ல தள்ள விட்டு, அண்ட் இதெல்லாம் தாண்டி நிறைய நேரங்கள்ல உன்னை விட்டுறலாம், மேபி கார் வாங்கிடலாமோ அப்படிலாம் தோணிருக்கு. அதுக்காக சாரி சொல்லணும்னு தோணுது. ஆனா எனக்கு உன் மேல கோவமே இல்லை. சரி, நீ சாரி கேக்குதா இல்ல? அன்னைக்கு கொண்டு போயிட்டு என்ன நீ வித்துடலாம் அப்படின்னு போகும்போது அப்ப ஏதோ ஒரு தயக்கம் உனக்குள்ள. நீ அழுதுட்ட. நீ திருப்பி என்கிட்ட ஓடி வந்தப்போ எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? இப்போ கேளு. என்னை விட்டு நீ போயிட மாட்டல? சத்தியமா மாட்டேன்.